இப்போ போயிட்டுருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழத்தான் செய்யுது. இதுக்கு ஒரு கதையவே நம்ம பார்க்கலாம். ரொம்ப குட்டி கதை தான், சின்ன கதை. நிறைய தமிழ் சினிமாக்களில் வந்திருக்கக்கூடிய கதை. அந்த கதையில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சுமூகமாக எல்லாத்துக்குமே அமைதியை தரக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப அமைதியாக செழுமையாக பசுமையாக இருக்க ஒரு கிராமத்தில் 2 ஊர் தலைவர்கள், 2 பேருமே அதிகாரம் பொருந்திய தலைவர்கள். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தது கிடையாது. ஒரு நேரத்தில் அந்த 2 தலைவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன வாய் தகராறு ஆரம்பிக்குது. அந்த வாய் தகராறு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அவங்களுக்குள்ள ஒரு விரோத போக்கை ஏற்படுத்தி இருக்கும். அந்த விரோத போக்கு கடைசியில் நீயா நானா அப்படிங்கிற இடத்துல நிற்கும். இப்படி அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த நீயா நானா போட்டி கடைசியில் ஒரு சண்டையில் நிற்கும். அந்த சண்டை அவங்கள மட்டும் பாதிச்சிருக்காது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கும். கடைசியாக பலவித கலோபரங்களுக்கு முடிஞ்சு அந்த ஊர் தலைவர்களில் 2 பேர்த்தில் ஒருத்தர் கெட்டவராக இருப்பார். பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள் அப்படி தான் காட்டியிருக்கு. அந்த கெட்டவர் வீழ்த்தப்படுவார். அந்த நல்லவர் தான் இந்த உலகத்துடைய, இந்த ஊருடைய ஒரு நிரந்தர நாட்டாமையாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரியான தமிழ் சினிமாக்கள் இருந்திருக்கும். இதையே கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த 2 ஊர் தலைவர்களுமே ஒருத்தவங்க சளைச்சவங்க கிடையாது. 2 பேருமே ஈக்குவலான ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். இந்த 2 தலைவரும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு தலைவரை உள்ளே கொண்டு வருவார். அந்த 3ஆவது தலைவர் பெரும்பாலும் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் யதார்த்தமான, ரொம்பவும் இயல்பான, ரொம்பவும் அமைதியான ஒரு வாத்தியாராக இருக்கலாம். அல்லது நேர்மை நியாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, லஞ்சத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சாதாரண அரசு ஊழியராகவும் இருக்கலாம். இந்த மாதிரியும் சில இயக்குனர்கள் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவம் தற்சமயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்ல முடியுது. த ஆர்ட் ஆஃப் டீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இப்போ எடுத்திருக்கக்கூடிய கத்தி ரொம்ப அதிபயங்கரமான கத்தி. அது மிரட்டக்கூடிய கத்தி, மற்றவர்களை அதே நேரம் வீழ்த்தக்கூடிய கத்தியும் கூட எதிரிகளாக இருக்கும் பட்சத்தில். என்ன, அந்த கத்திக்கு ஒரு முனை மட்டும் கிடையாது, இன்னொரு முனையும் இருக்குது. சரியான முறையில் அந்த கத்தியை பயன்படுத்தாத போது அந்த கத்தி அவரையே தாக்குவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. சுருக்கமாக, அவர் இப்போ கத்தியை எடுத்திருக்கிறது சண்டை செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது சண்டை செய்கிறதுக்கு தேவையான வழிமுறைகளை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ எடுத்திருக்கக்கூடிய கத்தி வீழ்த்துவதற்கும் பயன்படலாம், அல்லது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வதற்கும் அது பயன்படுத்தப்படலாம் மற்றவர்களால். உலக பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது டாப் 5 எக்கானமிஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஜெர்மனி, ஜப்பான் அண்ட் இந்தியா. போன வருஷம்தான் நம்ம யுனைடெட் கிங்டமை பின்னுக்கு தள்ளி இந்தியா 5ஆவது இடத்துல நிற்கிது. இப்போது கூடிய விரைவில் இந்தியா 3ஆவது இடத்திற்கு போகும் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. 2029, 2030 அந்த பகுதிகளில் இந்தியாவுடைய எக்கானமி $8 ட்ரில்லியன் இருந்து $10 ட்ரில்லியன் அளவுக்கு உயரும் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. என்னுடைய கணிப்பில் அந்த காலகட்டத்தில் 2029க்கு முன்னாடி இந்தியாவுடைய எக்கானமி 10லிருந்து 12 ட்ரில்லியன் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்திருப்போம். இந்த தொடரை ஆரம்பிக்கும்போது 2 ஊர் தலைவர்கள் அடிச்சுக்கிறாங்க. கடைசியாக யாரோ ஒருத்தர் வீழ்த்தப்படுவார், இன்னொரு தலைவர் நாட்டாமையாக நீடிப்பார் அப்படின்ட்டு. அதே வித்தியாசமான கோணத்தில் எடுக்கக்கூடிய இயக்குனர் 3ஆவது ஒரு தலைவரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நம்ம கதையில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கதையில் 90% அந்த
வித்தியாசமான இயக்குனரால் எடுக்கப்பட்ட அந்த கதை முடிவு தான் வரும். அப்படி பார்க்கும் பொழுது புதுசாக வரக்கூடிய அந்த உலக நாட்டாமை யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்தியா. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் $30 ட்ரில்லியன் தற்சமயம். சைனாவுடைய பொருளாதாரம் $20 ட்ரில்லியன். இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா கடன் சுமைகளை தத்தளிச்சிட்டும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா 2 பேருக்குமே வாழ்வா சாவா போராட்டம் தான். யார் நம்பர் 1 அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு போட்டி. அந்த போட்டி சண்டையாக நிற்கிது. இன்னொன்று, ஒரு நாடு இன்னொரு நாட்டுடைய பொருளாதாரத்தை குறைக்கணும். அதாவது இதை பொருளாதார டேர்மில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கரன்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பொருளாதாரத்தை மந்த நிலைக்கோ அல்லது அந்த பொருளாதாரத்துடைய நிதி நிலைமை $30 ட்ரில்லியன் 20 ட்ரில்லியன் கொண்டு வரணும், 20 30 ட்ரில்லியன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சைனாவுடைய நோக்கமாக இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இவங்க சீக்கிரம் வளர்ந்து வராங்க, இவங்களை கொஞ்சம் தட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்மளுடைய நாட்டாமத்தனத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கணக்காக இருக்கும். இதில் சொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கைகள் அளவில் பார்க்கும் பொழுது இந்த முதல் 2 எக்கானமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 எக்கானமியும் $4 ட்ரில்லியன் இருந்து $5 ட்ரில்லியன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய தேசங்கள். அதாவது ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. இந்த 3ல் அதிகமாக பொட்டன்ஷியல் க்ரோத் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் எது அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 தேசங்கள் $50 ட்ரில்லியன் மொத்தமாக வச்சுருக்கக்கூடிய அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போகட்டும். வளர்ந்து வரக்கூடிய இந்த 3 பேரில் அடுத்து டாப்பில் நிற்கக்கூடிய அந்த 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா 2nd லார்ஜஸ்ட் எக்கானமியாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்போது அந்த 1st லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கக்கூடிய அந்த நாடு இந்தியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். போகக்கூடிய சண்டை பெரிய சண்டையாக ஆகும் பட்சத்தில் உலக வரைபடம் மாற்றி அமைக்கப்படும், பல தேசங்கள் பிரிக்கப்படலாம். எது நடந்தாலும் அந்த இடத்துல இந்தியாவை முன்னிலைப்படுத்தக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு. ஏஷியன் கான்டினென்ட்லேயும் சரி, உலக வரைபடத்துலேயும் சரி, இந்திய தேசத்தை புறக்கணிச்சிட்டு அடுத்து இனிமேல் வளர்ச்சி கிடையாது. ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வரக்கூடிய நாட்களில் மாறி அமையப் போகுது அல்லது பொய்யாக போகுது. மேற்கத்திய நாடுகள் மட்டுமே பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள். ஏஷியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சாதாரண எமர்ஜிங் எக்கானமிஸ் அப்படிங்கிற ஒரு பேர். அது வரக்கூடிய நாட்களில் மாறும், வரக்கூடிய வருஷங்களில் கண்டிப்பாக மாறத்தான் போகுது. அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ஏஷியன் கான்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்தோ அல்லது அவங்கள டிபெண்ட் பண்ணியோ அவங்களுடைய வர்த்தகம் இந்த பாணியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எல்லா வகையிலையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய அமைப்பு, அதாவது ஜியாகிரபிக்கலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கில், இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சரியான டெஸ்டினேஷனாக உலக நாடுகளுக்கு ஒரு முதலீட்டு களமாக எது தெரிய போகுது அப்படின்னா இந்தியா மட்டும்தான். அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சியை வரக்கூடிய அடுத்த 3 அல்லது 5 வருடங்களில் யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்போ இந்தியா 2வது பெரிய எக்கானமியாக நிற்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்தியாவை பார்க்கும் விதம் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எந்த மாதிரி இருக்கும், சைனாவுக்கு எந்த மாதிரி இருக்கும், வருங்காலத்தில் மிகப்பெரிய போட்டியாக நமக்கு இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய அதிகாரத்தை நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நட்பு ரீதியாக இந்தியாவை அணுகிக்கிட்டே இருப்பாங்க. சைனா தான் பக்கத்திலே இருந்து தனக்கு போட்டியாகவே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தலைவலியாக அவங்க பார்ப்பாங்க. ஜப்பான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டராக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நட்பு ரீதியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது தான் முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை
அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜெர்மனி யூரோப் ஜோனில் முக்கியமான ஒரு தேசம். ஜெர்மனி, ஜப்பான் இவங்ககிட்ட எல்லாம் இல்லாத ஒரு அதிபயங்கர ஆயுதம் என்ன நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், மக்கள், யங்ஸ்டர்ஸ். இதுதான் இந்தியாவுடைய மிக அதிகமான பாசிட்டிவ் விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கும் பொழுது இது அடுத்து 3 அல்லது 5 வருடங்களில் மொத்த உலகமும் இந்தியாவை திரும்பி பார்க்கும். அதுக்கு முன்னாடியே பல பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சில விஷயங்கள் மூலமாக கணிக்க முடியுது. ஜப்பானில் வாரன் பஃபட்டுடைய கம்பெனி பெர்க்ஷயர் ஹாத்தவே அவங்களுடைய முதலீடுகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் அவர் மிகப்பெரிய தொகையை கையில் வச்சிட்ருக்காரு, அதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல முதலீடு பண்ணுறதுக்காக. என்னுடைய கணிப்பின்படி பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த முதலீட்டு பணத்தில் 80% இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை இந்தியாவிலேருந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்தியர்களுடைய திறமை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். டெக்னாலஜியில், சர்வீஸில் நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உலகத்தை ஆச்சரிய பார்வையில் ஆல்ரெடி நிறைய முறை வந்துட்டு பார்க்க வச்சுருந்துருக்கு. ஸோ அந்த திறமைகள் சரியான முறையில் பயன்படுத்தும் நாம் இன்னமும் அதிகப்படுத்தும் பொழுது அடுத்து 30 வருடங்களிலிருந்து குறைஞ்சது 50 வருடங்களுக்கு இந்த உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத ஆகப்பெரும் சக்தியாக இந்தியா இருக்கும். இப்படி அதிபயங்கரமான டபுள் என்ஜின் ஸ்பீடில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாட்கள் இந்தியாவுக்கு நெருங்கிட்டுருக்கு. தகுந்த நேரத்தில் தகுதியான இடத்துல முதலீடுகள் அதிகரிக்கும். அது இந்தியாவை நோக்கி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த விஷயத்தை நான் சார்ட் மூலமாகவும் பார்க்குறேன். கூடவே இப்போ போயிட்டுருக்கக்கூடிய இந்த உலக சம்பவங்களை வச்சும் நான் பார்க்குறேன். சரி, இப்போ போகக்கூடிய இந்த உலக சம்பவங்கள் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற குவாட்ரில்லியன் ருபி கொஷின் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன குவாட்ரில்லியன் ருபி? இன்னமும் எத்தனை நாளைக்கு $1 trillion அப்படின்னே சொல்லிகிட்ருப்போம். ட்ரில்லியனுடைய நெக்ஸ்ட் லெவல் குவாட்ரில்லியன். த நெக்ஸ்ட் கரன்சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ருபி. அதனால் குவாட்ரில்லியன் அப்படிங்கிறேன். ஏன் அளவு அதிகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னா வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தில் பணம் அதிகமாகும். ஸோ குவாட்ரில்லியன் ருபி கொஷின் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு பதிலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ போகக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. உலக பொருளாதாரம், உலக பங்குச்சந்தைகள் சில கொந்தளிப்பான சூழ்நிலைகளை வரக்கூடிய நாட்களில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு நிலையான இறுதியான ஒரு நம்பிக்கையோட பங்குச்சந்தைகள் நகர ஆரம்பிக்கும். அந்த நிலையான இறுதியான நம்பிக்கை வராத பட்சத்தில் இங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, எந்த இடத்துலையுமே முதலீடுகள் வந்துட்டு பாதிக்கப்படும். அந்த முதலீடுகள் மாற்றி மாற்றி டைவர்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அசட் கிளாஸ்லேருந்து இன்னொரு அசட் கிளாஸுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். தங்கத்தை நோக்கி ஓடும், பாண்டு ஈல்டை நோக்கி, பாண்டில் வரக்கூடிய ரெவென்யூவை நோக்கி ஓடும். இந்த மாதிரி மாறி மாறி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பண முதலீடுகள் அப்படிங்கிறது. பங்குச்சந்தை அமைதியான சூழ்நிலையில் எழுந்து மேலே வரணும் அப்படின்னா உலக பொருளாதாரத்துலேயும் சரி, உலக நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த பங்குச்சந்தை இயல்பான நிலைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்குமே வந்துட்டு இது ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். சரி, இந்த அமெரிக்கா, சைனா இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சண்டை இப்போ மட்டும்தான் நடந்துட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஆரம்ப காலத்துலேருந்தே நடந்துகிட்ருக்கு. 1990களிலே வந்துட்டு சைனா மிக கடுமையான ஒரு விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உலக நாடுகள் வைக்கக்கூடிய சில விஷயங்கள், அது உண்மையாகவும் இருக்கக்கூடிய சில விஷயங்களாக வந்துட்டு சைனா பண்ண ஆரம்பித்தாங்க. அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். இப்போது ரீசெண்டாக கூட அங்கே சைனாலேருந்து ஹேக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. யார்? யூஎஸில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் சில டாக்குமெண்ட்ஸை லாஸ்ட் டிசம்பர் ஹேக் பண்ணியிருக்கிறதா ஒரு அலிகேஷன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில அன்எத்திக்கல் ப்ராக்டிஸில், அன்எத்திக்கல் ட்ரேடு ப்ராக்டிஸில் சைனா ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு.
இது ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு தாக்குதலை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, வார்த்தை அளவுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 2016லேருந்து 2020 அப்படிங்கிறது மிக கடுமையான காலகட்டம் இந்த உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போது இவங்க 2 பேருமே வந்துட்டு சண்டைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க மாதிரியே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாய் தகராறு தான், நீயா நானா அப்படிங்கிற போட்டி தான். இவர் டேரிஃபை அறிவிப்பார், அதுக்கு அவரும் டேரிஃபை அறிவிப்பார். 2 பேரும் பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த பயங்கரமாக பேசுகிறது மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்துச்சு. அது பொருளாதாரத்துலேயும் சரி, பங்குச்சந்தையிலையும் தாக்குதலை ஏற்படுத்துச்சு, தாக்கத்தை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த சத்தமே பழகி போய் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நாங்கள் எங்கள் இயல்புல இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் பங்குச்சந்தை இயங்க ஆரம்பிச்சது. இது இல்லாமல் பிரெக்சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ யூரோ ஜோனில் போயிட்டு இருந்தது. அதுவும் கடைசியாக வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சது அந்த விஷயம். ஆனால் அந்த 2016, 2020 இந்த காலகட்டம் கடைசியாக எங்கே வந்து முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வூஹான் வைரஸ் அப்படின்னு ட்ரம்ப்பால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கொரோனா டிசாஸ்டரில் வந்து முடிஞ்சது. அது வூஹான் வைரஸா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விவாதத்துக்கு இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக கடுமையான காலகட்டத்தை, ஒரு பயாலஜிக்கல் வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு உலகமே தப்பிச்சு பழச்சி ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வெளியே வந்தது. வெளியே வந்த பொருளாதாரம் திரும்ப நார்மலான ஒரு நிலைமைக்கு திரும்பி ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வளர்ச்சியில் 30% மட்டுமே நான் கணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை பார்க்குறேன். இது வந்து தொடரும் பட்சத்தில் அதிகப்படியான ஒரு டபுள் என்ஜின் ஸ்பீட் ரேலியில் அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பழையபடி அந்த ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா, பயாலஜிக்கல் வார் மாதிரியான சில விஷயங்கள். ஆக்சுவலாக அது பயாலஜிக்கல் வாரா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கெலாம் நம்ம போக தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு டிசாஸ்டர் கொரோனா அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை பொருளாதாரத்தில் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மூலிமா பொருளாதாரம் இயங்காத நிலையும் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்காமல், வேறு மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்காமல், இந்த மாதிரியே வாய்ப்பேச்சிலேயே பேசி சும்மாவே சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னாலும் அது வந்து முடியறதுக்கு சில நாட்கள் எடுத்துக்கும். அந்த நாட்கள் வரைக்கும் பங்குச்சந்தை அதோடைய போக்கில் தானாக இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் 2 பேரில் யாரோ ஒருத்தர் அதிகப்படியாக பேச ஆரம்பித்து அது மற்றவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து அது வேறு கட்டத்துக்கு போகுது, கரன்சி வார் அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்குதலை பொருளாதாரத்துக்கும் சரி பங்குச்சந்தைக்கும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மொத்தத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் முடியணும், சீக்கிரமாக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் முடியும் பொழுது ஒரு நிலையான உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் பங்குச்சந்தையின் மீதும் சரி, பொருளாதாரத்தின் மீதும் சரி. அப்போது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, அசுரத்தனமான வளர்ச்சியை, ஒரு அசுர குருவாக வளரக்கூடிய ஒரு தேசமாக யார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.